4 பேர் சேர்ந்து ஒரு பஞ்சு வியாபாரம் பண்ணாங்க. பஞ்சு வியாபாரம் செஞ்ச 4 பேர் 4 லட்ச ரூபா போட்டு பஞ்சு வியாபாரம் செஞ்சவங்களோ அந்த எலி நாசம் பண்ணு சொல்லி பூனை வளர்த்தாங்க. பூனை வளர்க்குள்ள அந்த 4 காலையும் 4 பேர்த்துக்கு பிரித்து விட்டாங்க. ஆளுக்கு ஒரு கால்னு சொல்லி அந்த பிரித்து விட்ட வகையில் எனக்கு பிரித்து விட்ட காலில் வந்து கால் ஒடிஞ்சு போச்சு. இது கால் இந்த பூனை என்ன பண்ணிச்சு, எலி ஓடுறத பார்த்துட்டு அந்த விட்டத்துலேருந்து தாண்டி குதிச்சு அந்த பூனை வீழ்ந்து கால் ஒடிஞ்சு போச்சு. அந்த கால் ஒடிஞ்சு என் கால் எனக்கு பிரித்து விட்ட கால் ஒடிஞ்சு போச்சு. அந்த பூனைக்கு நான் வந்து கட்டு போட்டு எண்ணெய் துணி நினச்சி சிம்பு வச்சு கட்டு போட்டிருந்தேன். பூனை நாளைக்கும் வந்து அடுப்பு மூட்டை தான் சாய்த்து படுக்கும். அப்படியே எப்படி இருக்கும்போது அந்த துணி பிடிச்சிச்சு, நெருப்பு பிடிச்சிக்கிட்டு 4 பக்கம் ஓடி போய் பஞ்செல்லாம் எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போனதும் அந்த 3 என்னோட 4 பார்ட்டி 3 பார்ட்டியும் சேர்ந்து ஒன்றா தான் அந்த பஞ்சு எரிஞ்சு போச்சு, எனக்கு நஷ்டடி கொடுறான்னு சொல்லி என்னை 3 லட்ச ரூபா வந்து அவங்க கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன், நான் என்ன பண்ணேன், அதுக்கு பூனை தான் நல்லா எரிஞ்சு போச்சுன்னு சொன்னதுக்கு நீ தானே கொடுத்தாவன்னு சொல்லி என்னை பிடிவாதம் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி நாளைக்கு பஞ்சாயத்தை பேசிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. நான் என்ன பண்ணேன், இது விடிஞ்சு இருந்தால் தான் நம்மளை பஞ்சாயத்து பேச கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு விளக்கு பொறுத்து வச்சுட்டு விடியறதுக்குள்ள நான் மட்டும் புறப்பட்டு நான் எங்கேயோ போகிறேன்ட்டு நான் மட்டும் புறப்பட்டு வந்துட்டேன். விடிய நடந்து வந்து காலையில் விடிஞ்சு 10 மணிக்கு ஒரு அரச மரத்து கண்டியில் போய் உக்காந்துருந்தேன். ஒரு பெரியவர் வந்து 11 மணிக்கு ஆடு ஓட்டிட்டு வந்தார். என்னப்பா களைச்சி போய் உக்காந்துருக்காரு அப்படின்னு கேட்டாவில். ஐயா இது மாதிரி நான் 4 பேர் சேர்ந்து ஒரு பஞ்சு வியாபாரம் செஞ்சோம், 4 லட்ச ரூபா போட்டு. அதில் பூனை எலி நாசம் பண்ணணுன்னு வளர்த்தோம். அது ஆளுக்கு ஒரு கால் 4 பேர்த்துக்கு 4 கால் பிரித்து விட்டோம். அது எனக்கு பிரித்து விட்ட கால் ஒடிஞ்சு போச்சு. அதை நான் கட்டியிருந்தேன். இந்த பூனை எப்படி நெருப்பு பிடிச்சிட்டு பஞ்சுலாம் எரிஞ்சு போய் என்னை வந்து 3 பேர் சேர்ந்து என்னை 3 லட்ச ரூபா கொடுன்னு சொல்லி கேட்டாங்க. நான் அதெல்லாம் என்கிட்ட பண்ணலன்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி விடிஞ்சிருந்தால் தான் இன்னும் பஞ்சாயம் பேசி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் விடிய வந்துட்டு இப்போ களைச்சி போய் உக்காந்துருவேன் அப்படின்னாவில். அதுக்கு அந்த ஆடு மேய்க்கிற பெரியவர் என்ன சொன்னார், அப்பா நீ வீட்டுக்கு நீ திரும்பி போ, பணத்தோடு நாளைக்கு 10 மணிக்கு நான் வந்துடுறேன். நீ வீட்டில் போய் உட்காந்து நாளைக்கு ஒன்று இப்போ பஞ்சாயத்து கூப்பிடுவாங்க, அந்த சாவடியில் கூப்பிடக்குள்ள 10 மணிக்கு நான் எங்கே இருந்தாலும் பணத்தோடு வரேன் நீ போ அப்படின்னு அந்த பெரியவர் ஆடு மேய்க்கிற சொன்னார். அந்த பேச்சை கேட்டு திருப்பி நான் சரின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து என்னை எங்கடா போகணும்னு சொல்லி பிடிச்ச எல்லாம் இதுன்னு கட்டி போட்டாங்க. விடிஞ்சு 10 மணிக்கு வந்து சாவடியில் வந்து பஞ்சாயத்தில் எல்லாம் கேட்டாங்க. கேட்டுக்கிட்டுக்குள்ள அந்த 10 மணிக்கு 11 மணிக்கு அந்த பெரியவர் அங்கேருந்து ஒரு துண்டை மடித்து ஒரு மஞ்சள் கைப்பையில் வச்சு பணம் மாதிரி அவர் பைய எடுத்துகிட்டு வந்தார். வந்து சாவடிக்கு வந்தார். என்ன பண்ணார், இது மாதிரி பஞ்சு வியாபாரம் பண்ணுங்க, இது மாதிரி பஞ்சு எரிஞ்சு